என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்கு முன்னாடி பேசும்போது ரொம்பவும் ஒரு பெட்டர் அப்பியரன்ஸோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேரக்டர் இருக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் நாம் பண்ணுற சில விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணாலே, இல்லை நம்ம சில விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து மைன்யூட்டான சில விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாலே நம்முடைய ஓவரால் லுக் அண்ட் அப்பியரன்ஸ், அதே மாதிரி நம்முடைய கேரக்டர் எல்லாத்தையுமே நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரின ஒரு 6 விஷயங்கள் தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவது என்னென்னா, ப்ரீத் அவுட் ஆஃப் யுவர் நோஸ். நம்மள நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் டைம்லேயும் ரொம்பவும் லேசியாகவும் ரொம்பவும் ஒரு சோர்ந்து போன மாதிரியும்லாம் நம்மளே ஃபீல் பண்ணுவோம். நாமளும் நிறைய பேரை அந்த மாதிரி பார்ப்போம். இதுக்கான பல காரணங்களில் ஒரு காரணம் என்னன்னா, நம்ம வாய் வழியாக சுவாசத்தை எடுக்கிறது, ப்ரீத் பண்ணுறது தான். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்முடைய ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகி நம்ம சிரிக்கிறதுக்கான நம்முடைய வாயோட டெண்டன்சியை லோஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ப்ரீத் பண்ணும்போது வாய் வழியாக இல்லாமல் நோஸ் வழியாக தான் ப்ரீத் பண்ணுறோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் குறைந்த சதவீதம் ஆட்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது பண்றது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே கன்சிடர் பண்ணுது. இதனாலேயே நம்முடைய ஃபேஸோட ஒரு லுக்கு போயிடலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நோஸ் வழியாக ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய நாக்கு வாயோட மேல் பகுதியில் டச் ஆகும். ஸோ இந்த மாதிரி டச் ஆகும்போது நம்முடைய ஃபேஸ் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி நம்முடைய முகத்தில் எப்பவுமே லைட்டான ஒரு ஸ்மைல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இவ்வளோ நாள் தவறாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்க. ரெண்டாவது, வாஷ், மாய்ஸ்சரைஸ் அண்ட் யூஸ் சன்ஸ்கிரீன். நம்முடைய ஹைஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் தான் இந்த வாஷ், மாய்ஸ்சரைஸ் அண்ட் யூஸ் சன்ஸ்கிரீன்றது. நீங்கள் அதிகமாக வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் டெய்லி ஒரு தடவையாச்சு நம்முடைய ஃபேஸை சாலிசைக்ளிக் ஆசிட் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணணும். இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா, நம்முடைய ஃபேஸில் அடங்கி இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதே மாதிரி ஜெம்ஸ் அதை எல்லாமே நீக்கிறதுக்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்கும். நிறைய பேரோட ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லல்கள் எல்லாமே வந்திருக்கும். அதே மாதிரி லைட்டாக ஃபேஸில் குழிகள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸில் ஆயில் அதிகமாக போய் அக்யூமுலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, அது நம்முடைய ஃபேஸோட ஹோல் லுக்கையே அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் நம்முடைய ஃபேஸ் ஒரு டார்க் கலராக மாறுறதுக்கும் காரணமாகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான டிப்பு தான் யூஸ் மாய்ஸ்சரைசர்ன்றது. இந்த மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நம்முடைய ஸ்கின்னில் இருக்கிற ஃபேஸில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்பெல்லாம் 10 மணி 10:30 ஆகிறதுக்குள்ளேயே ரொம்ப சூடு அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போல்லாம் நீங்கள் 11 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு மட்டும் வெளியே போங்க. ஏன்னா இது நம்முடைய ஃபேஸ் பிளாக் டோன் ஆகுறதுலேருந்தும் அதே மாதிரி சன்ரைஸ்ல இருந்தும் எல்லாமே நம்முடைய ஸ்கின்னையும் ஃபேஸையும் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி வெளியெல்லாம் போகும்போது பைக்லாம் ஓட்டிட்டு போகிறோம்னா இந்த கையை கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி ஷர்ட்டோ டிஷர்ட்டோ போடுறதுக்கு பாருங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ் சன்ஸ்கிரீன்லாம் போட்டு கரெக்டாக வச்சிருப்போம். பட் இந்த ஏரியாவில் அதிகமான டேன் உருவாகிறதுக்கு காரணமாகும். ஏன்னா நம்மெல்லாம் இப்போ ரொம்ப சூடு வெயில்ன்றனால டிஷர்ட்டு அந்த மாதிரி தான் நாம் போட்டு போவோம். பட் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு பார்க்கும்போது கையில் ஃபுல்லாகவுமே டேன் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்காமல் இருக்கிறதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கையிலையும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இல்லாட்டி ஃபுல் ஹேண்ட்
டிஷர்ட்டை வந்து வியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி மூணாவது, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர். இந்த ஒரு டைமில் நமக்கு அதிகமாக ஹேர் லாஸ்லாம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரினா ஹேர் லாஸ் பிரச்சனையெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான நல்ல ஒரு ஆயில்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாம் சஜஸ்ட் பண்ணுறது டாக்டர் ஹெர்பலோடைய இந்த ஒரு ஹேர் ரீக்ரோத் ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. முடியோட க்ரோத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுற ஹெர்ப்ஸ்லாம் அடங்கின இந்த ஒரு ஆயில் வந்து 100% ஹெர்பலாக தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால ஹேர் ரீக்ரோத்துக்கு இந்த ஒரு ஆயில் வந்து ரொம்பவும் உதவியாக இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 50 நாளுக்குள்ளேயே இதோட விசிபிள் ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆயில் வந்து நல்லாவே நம்முடைய தலையிலையும் ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இது கண்டினியூஸாக ஒரு 50 days யூஸ் பண்ணும்போதே இதோட விசிபிள் ரிசல்ட் வந்து நம்மளாலேயே பார்க்க முடியும். ஸோ இந்த ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டாக்டர் ஹெர்பல் ஹேர் ரீக்ரோத்தோட ஆயிலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நாலாவது, ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஃப்ரேக்ரன்ஸ். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் இல்லாட்டி காலேஜ் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போதா இருந்தாலும் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸான பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட்டுன்றது கொஞ்சம் தனித்துவமானதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கிற பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுனாலேயே நம்முடைய பிரெயினுக்கு கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல்லு வந்து நம்ம கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்கும்போது நம்முடைய பிரெயினோட எதெல்லாம் பகுதியோ வந்து ஸ்டிமுலேட் ஆகி நம்முடைய கிரியேட்டிவிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு நிறையவே ஸ்டடீஸில் கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மற்றவங்க முன்னாடி நம்மளை ஒரு ப்ளசண்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஒரு டிப்பு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஃப்ரேக்ரன்ஸ். அஞ்சாவது, கட் அவுட் ஸ்வீட் ட்ரிங்க். அதாவது நாம் டெய்லியும் வந்து சோடா, ஜூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டெய்லியும் குடிப்போம். பட் இதெல்லாம் நம்முடைய ஹெல்த்தை வந்து எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பற்றி நீங்கள் எப்போவாச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? நாம் வந்து இது குடிக்கும்போது ஓகே இது ஜஸ்ட்டு தண்ணி தானேன்னு சொல்லிட்டு நம்ம குடிப்போம். ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னா நம்ம உடம்பில் வந்து 3500 கலோரி உருவாகும் போது 1 பவுண்டு ஃபேட் வந்து உருவாகுது. நம்ம குடிக்கிற கொக்கோ கோலா இந்த மாதிரியான ஸ்வீட் ட்ரிங்க்ஸ்லேயே எல்லாமே 160 கலோரி வந்து இருக்கு. ஸோ 3500 டிவைடட் பை 160 பண்ணோம்னா 21 குப்பி நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து குடிக்கும்போது 1 பவுண்டு ஃபேட் வந்து நம்ம உடம்புல வந்து உருவாகுது. அதாவது தினசரி ஒரு 3 சோடா குடிக்கிறவருக்கு வெறும் ஒரு வாரத்திலேயே அவருடைய உடம்புல வந்து 1 பவுண்டு ஃபேட் வந்து அதிகமாகும். இதுவே நம்மள பிசிக்கலி அண்ட் மென்டலி ஒரு அன்ஹெல்த்தியான கண்டிஷனுக்கும் ஒரு நெகட்டிவான அவுட்லுக்குக்கும் வந்து மாற்றிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை நமக்கும் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸை எல்லாம் இப்போ இருந்தே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஆனால் இது சொல்லும் போதே நிறைய பேருக்குள்ள வந்து ஓகே 1 பவுண்டு தானேப்பா, இதனாலெல்லாம் வந்து என்னதான்ப்பா பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாகாது, இல்லை நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உங்களுக்குள்ள வந்து தாட் வரலாம். பட் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு 3-4 பெட்டி கடையாச்சும் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து கவனிச்சிங்களா, நம்ம லேப் எல்லாமே அதாவது ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, சுகரு இந்த மாதிரியான விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான லேபோட எண்ணிக்கையும் 5 மடங்கு அதிகமாயிருச்சு. ஸோ இது எதனால் நினைக்கிறீங்க? முன்னாடியெல்லாம் வந்து சுகர், கொலஸ்ட்ரால்ன்றது வேற ஏதோ ஊருக்காரனுக்கு வர்றது, அமெரிக்காக்காரனுக்கு வர்றது அந்த மாதிரி சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வீட்டுக்கு ஒருத்தருக்கு சுகர், கொலஸ்ட்ரால்ன்றது கண்டிப்பாக இருந்துடுது. ஸோ அதனால் தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க, இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ்லாம் கன்சியூம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்க. 6வது, ஆல்வேஸ் மேக் யுவர் பெட். நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு தூக்கம்ன்றது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். நல்ல ஒரு தூக்கம் வேணும்னா நல்ல ஒரு பெட்டு வேணும். தூங்குகிற என்விரான்மெண்ட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனாலேயே நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுலையும் நம்முடைய பெட்டை வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சு நல்ல ஒரு பெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. 6வது, ஆல்வேஸ் மவுத் வாஷ். நம்ம எப்பவுமே மவுத் வாஷ் பண்ணணும். என்னென்னா நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது அந்த ப்ரஷ்ஷிங்கிறது போகாத இடத்துல எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மவுத் வாஷ் யூஸ் பண்ணி மவுத் வாஷ் பண்ணும்போது
அந்த மவுத் வாஷ்ன்றது எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மவுத் வாஷ் பண்ணுறதுக்கு நான் பர்சனலாக ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அது இதுதான். இதை வச்சு இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. பட் இது நான் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்காக சொல்லலை, நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இனிமேல் எங்கேயாச்சும் ட்ராவல் போகிறதா இருந்தாலும் சம்திங் நம்ம காலையிலே எந்திரிச்சு நமக்கு வந்து வெளியே போய் இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம கோவா டூர் போகிறோம். அங்கே வந்து நைட்டு தான் நம்ம பஸ்ஸோ ட்ரெயினோ சம்திங் ஏறணும். நம்மளால் ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் காலையிலையும் வந்து நம்ம ட்ராவலிங்லேயே இருக்கோம். காலையில் 12 மணிக்கு தான் நம்ம அங்கே ரீச் ஆகும்னா அது வரைக்கும் நம்ம ப்ரஷ் பண்ணாமல் இருப்போமா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எல்லாம் வந்து அந்த மவுத் வாஷ் வந்து கேரி பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். டாக்டர் ஹெர்பலோடைய ஹேர் ரீக்ரோத் ஆயிலோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.